சிலவங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டோன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த முருங்கைக்கீரையை அதை பறிச்சுட்டு வந்து அதை பொடி எல்லாத்தையும் இலை தனியாக குச்சி தனியாக அதை கந்தல் பார்த்து அதை இது பண்ணி இப்போ பக்குவம் பார்த்து வைக்கிறதுக்குள்ளே அந்த பொரியல் வச்சு சாப்பிட்ற ஆசையே பாதி பேருக்கு போயிடும். அதனால ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, பொரியல் அந்த முருங்கைக்கீரை பொரியல் கேட்டோம்னா எனக்கு அதை பக்குவம் பார்த்து இதுங்களெல்லாம் முடியாது, முதுகு வலிக்கும்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்காக இதை ட்ரை பண்ணி இது முருங்கைக்கீரை வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்தேன். இப்போ உடனே உருவணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதை நல்லா ஒரு துணியில் நல்லா கெட்டி வச்சிட்டோம்னா காலையில் நல்லா அப்படியே அதே பூவாக நல்லா உதிர்ந்துடும். நம்ம அந்த குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு ஈஸியாக பொரியல் பண்ணிடலாம். இப்போ நான் அதை கட்டி வைக்கிறேன், காலையில் பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை துணியிலேருந்து அவுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறுநாளே எடுத்தால் கூட நைட்டு கட்டி நல்லா துணியில் கட்டி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் காலையில் பார்த்தா கூட நல்லா நீட்டாக அந்த இலை தனியாக கொப்பு தனியாக வந்துடும். நான் ஒரு மறந்தே போச்சு, அதை கட்டி வச்சது மறந்தே போச்சு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கட்டி வச்சேன். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் தான் ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்லன்னு சரி எடுத்து பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, எல்லாமே நல்லா தனித்தனியாக வந்துருச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.